நேயர்களுக்கு வணக்கம். வெண்ணிலா கபடி குழு திரைப்படத்தின் மூலமா திரையில தனக்குன்னு ஒரு இடம் பிடிச்சு, அழகசாமியின் குதிரைகள் திரைப்படத்தின் மூலமா தேசிய விருதையே தனக்குன்னு சொந்தமாக்கிய தம்பி மயில் வாகனம் ஆக்டர் அப்புக்குட்டி அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய நிஜ பேர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிவபாலன் இல்லையா? அங்கிருந்து இந்த அப்புக்குட்டிக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆன அந்த குட்டி ஸ்டோரி அங்கிருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அதை சொல்லுங்க. கண்டிப்பாக. என்னென்னா என்னுடைய பேர் சிவபாலன், எங்கள் அம்மா அப்பா வச்ச பேர். நான் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தேன். பிறந்தது சென்னையில் தான். ஆனால் எங்கள் அம்மா அப்பா ஊர் வந்து கிராமம், சொந்த ஊர் கிராமம். ஆமாம், நான் அயனாவரத்தில் தான் சென்னையில் பிறந்தேன். அதுக்கப்புறம் நான் பிறந்த உடனே ஊருக்கு போயிட்டாங்க. இங்கே வியாபாரம்லாம் சரியாக வரல. அப்புறம் ஊருக்கு போயிட்டாங்க. எங்கள் அம்மா கூட ஒரு 15 வருஷம் இருந்தேன். 14 வருஷம் முடிஞ்சோடனே படிப்பு நமக்கு ஏறல. சரி, சென்னையில் போய் ஏதாவது தொழில் பண்ணுவோம் அப்படின்னு தான் சென்னைக்கு வந்தேன். வந்தோடனே நான் ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்தேன். ஓகே. வடபள்ளியில் ஒரு ஃபேமஸான ஹோட்டல் சரவண பவன், அதில் வேலை பார்த்தேன். கிளீனராக வேலை பார்த்தேன். அங்கே வந்தவர் ஒருத்தர் என்னை நடிக்க கூப்பிட்டாரு. அப்போ தான் எனக்கு நடிக்கணுங்கிற ஒரு ஆசையே வந்தது. ஏன்னா போஸ்டர்லாம் நம்ம சென்னைக்கு வரும்போது இந்த போஸ்ட்டு கட் அவுட்டு இதெல்லாம் பார்க்கும்போது சினிமா மேலே ஒரு பெரிய அபிப்பிராயம். சினிமானாலே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே எங்களுக்கு ஊரில் பார்த்தீங்கன்னா படம் பார்க்குறது. ஓகே. அந்த ஒரு விஷயம். அப்புறம் ஸ்கூலில் நான் சின்ன ஒரு 2 நாடகம் நடித்தேன். அது வந்து எனக்கு நடிக்க முடியுமா இல்லையான்லாம் தெரியாது. சும்மா நடித்தோம். அங்கே ஸ்பாட்டில் எல்லாருமே சிரித்தாங்க. எனக்கு ஒரு நடிக்க கூப்பிட்டோன்னே சரி நடிக்கலாங்கிற ஆசை வந்துடுச்சு. ஓகே. ஹோட்டலில் வந்து க்ளீன் பண்ணும்போது கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் வெளியே வந்து பார்த்து ஆளை காணோம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மூலமாக பழக்கமாகி ரூம் எடுத்து தங்கி கம்பெனியுமா அலைஞ்சி ஹோட்டலில் வேலை பார்த்து, அதுக்கப்புறம் ஹோட்டலில் வேலை பார்த்து, அப்புறம் கேட்ரிங் வேலைக்கெல்லாம் போயிட்டு, ஏன்னா சைடில் வந்து நமக்கு வருமானம் வேணும், சாப்பாட்டு வாடகை இதுக்கெல்லாம். அப்போ அதுக்கு கேட்ரிங் வேலைக்கெல்லாம் போனால் அது ஹெல்ப்பாக இருக்கும். அந்த காசை வச்சு வாடகை கொடுத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு கம்பெனியாக ஃபோட்டோஸ் கொடுத்து சின்ன ரோல் பண்ணி வெண்ணிலா கபடி குழுங்கிற படம் வந்து எனக்கு வந்து ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு படமாக. 50 புரோட்டாவா? ஆமாம். அதுக்கப்புறம் எனக்கு வந்து சினிமா விட்டு வேறு வேலைக்கும் போக முடியாத ஒரு கண்டிஷன் இல்லை, எனக்கு ஆசையே தான். சினிமா தான் நம்மளுடைய லைஃப்பாக இருக்கணும், அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையாக இருக்கும்னு நினச்சிது. அதுக்கப்புறம் அந்த வெண்ணிலா கபடி குழுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கை மாறிச்சு. இப்போது திரைப்படத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில வேலைகள்லாம் பண்ணியிருந்தீங்க. பணங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். என்னதான் நம்ம டைலாக் பேசினாலும் கண்டிப்பாக ஒரு நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு பணம் ரொம்ப முக்கியம். சினிமாக்குள்ளே வந்த பிறகு முகமெல்லாமே தெரிஞ்ச பிறகும் எனக்கு இந்த தேவை இருந்துச்சு, அதனால் நான் இந்த வேலையை கூட செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? அதுதான் என்னென்னா, நான் வந்து ஹோட்டலில் வந்து நின்றுட்டேன். ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம வருமானத்துக்காக தான் ஹோட்டலில் வந்து வேலை பார்த்தோம். அப்புறம் சினிமாவுக்கு நமக்கு வந்து தாக்கு பிடிக்குன்னா 3 நாள் ஒரு நாள்லாம் வீட்டுக்குள்ளே சாப்பிடாம இருந்திருக்கேன். 3 நாள் எங்கே போகிறதுன்னு தெரில, யார்கிட்ட போய் காசு கேட்குறதுன்னு தெரில. ஒரு 50 காசை எடுத்துகிட்டு போய் ஒரு டீ கடையில் ஒரு முறுக்கை வாங்கி சாப்பிட்டு 3ஆவது நாள் நைட்டு தான் சாப்பிட்றேன். இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது தான் சரி பணம் இல்லாமல் நம்ம வாழ முடியாது, அத்தியாவசியம் நம்ம உழைச்சி சாப்பிட்ணும் அப்படிங்கிறதுக்கு தான் திரும்பவும் ஹோட்டலில் வேலைக்கு போனேன். அப்புறம் ஹோட்டலில் இருந்தால் ரொம்ப நாளாக நம்ம ட்ராவல் பண்ணோன்னா சினிமா அதிகமாக ஒர்க் அவுட் பண்ண முடியாது அப்படின்ட்டு கேட்ரிங் வேலை போனோம். கேட்ரிங்னா அந்த கல்யாணத்தில் சமைப்பாங்கள்ல, அங்கே சப்ளை பண்ணுறது, அப்புறம் வந்து உள்ளே அடுப்படி வேலை பார்க்குறது. அப்போ ரொம்ப நாள் ஆச்சு. அது அந்த கேட்ரிங் வேலை தான் எனக்கு ரொம்ப நாள் எனக்கு சாப்பாடு போட்டுச்சுன்னு சொல்லலாம். ஓகே. அதில் உள்ள சம்பளம் தான் எனக்கு வாடகை கொடுத்தது. அது இல்லாமல் சின்ன ரோல். அப்போ அந்த டைமில் நான் கில்லி, அழகிய தமிழ் மகன், 9 ரூபா நெட்டு, சொல்ல மறந்த கதை, இப்படி ரோல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெண்ணிலா கபடி குழு அதுக்கப்புறம் ஒரு பெரிய திருப்பு முன்னே இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு அந்த வேலைகள் பார்த்து தான் சாப்பிட்ணுங்கிற அவசியம் இல்லாமல் சினிமாவே எனக்கு வந்து இன்றைக்கி வரைக்கும் சாப்பாடு போட்டுட்ருக்கு. சந்தோஷமாக இருக்குது. சினிமாவில் வந்து ஒரு காமெடி ஆக்டராக தான் நீங்கள் உள்ளே வந்தீங்க. ஒரு சின்ன ரோல் அங்கங்கே அப்படியே ஜாலியாக பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஃபோன் கால் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க போகிறோம், நீங்கள் தான் ஹீரோ, ஒரு குதிரை வச்சு ஒரு வாழ்க்கை போக போகுது, அது வந்து அப்படியே படமாக்க போகிறோன்னு சொல்லும்பொழுது ஹீரோ அப்படின்னு சொன்ன உடனே அந்த பதட்டம் இருந்துச்சு அவங்களுக்குள்ள. என்னடா டப்புன்னு ஹீரோவாக கூப்பிட்றாங்க நம்ம அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஏம் பண்ணதே காமெடிக்கு தான். நான் ஏம் பண்ணுவேன். அதுதான் உங்களுடைய ஆசை. காமெடி தான் நம்ம த்ரோட்டாக பண்ண போகிறோம் லைஃப்பில். எல்லாருக்கும் நம்ம ஒரு ஹீரோ தான். ஆக்சுவலாக வந்து ஒரு தனி மனிதனாக இருக்கிறவங்க, ஒரு பெண்ணாக இருக்கட்டும்னா அவங்க ஹீரோயினியாக இருப்பாங்க. மைண்ட் அளவில் நம்ம ஒரு அது வரும், ஹீரோங்கிற மைண்ட் செட் வரும். ஆனால் நம்ம ஆக முடியாதுங்கிற நம்ம உருவம் நம்மளே சொல்லும், வேணாண்டா நமக்குலாம் இது வராது அப்படின்ட்டு. ஆனால் அதையும் மீறி வருதுன்னா அது வந்து ஆண்டவனுடைய கிருபை தான், ஆண்டவனுடைய அனுக்கிரகம், அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு சொல்லும்போது ஷாக்கு தான். ஹீரோங்கிறப்ப என்னால் நம்ப முடியல. என்னால் நம்ம காமெடிக்கு தான் வந்தோம், திடீர்னு ஹீரோங்கிறாங்க, பொய் சொல்கிறாங்களா, அது உண்மையாகவே டைரக்டருடைய நம்பிக்கை. 2வது நான் அதில் சின்சியராக ஒர்க் பண்ணேன் அந்த படத்தில். ஏன்னா ஒரு டைரக்டர் நம்மளை நம்புகிறாங்க, அதை கரெக்டாக பண்ணலைன்னா இந்த படம் வந்து தோற்றதுக்கு அப்புக்குட்டி பெரிய காரணமாயிருவாப்புல.
ஏன்னா இவரை வச்சு இவரையே நீங்கள் ஹீரோ வச்சு, ஏன்னா கார்த்திகை வச்சு அதுக்கு முன்னாடி படம் பண்ணிக்கிறார். ஓகே. நான் மகான் அல்லன்னு ஒரு படம் டைரக்டர். திரும்ப ஏன் அப்புக்குட்டியை வச்சு நீங்கள் பண்ணுங்கிற ஒரு கேள்விக்குறி வரும். பண்ணி ஏன் இப்படி தேவையில்லாத வேலை பார்க்குறாருன்னு வரும். நல்ல வேளை அந்த பேரை காப்பாற்றினாங்கிறது எனக்கு சந்தோஷமான ஒரு விஷயம்தான். ஆரம்ப காலகட்டத்துல மீடியாக்குள்ள வரும்பொழுது ஒரு நெகட்டிவிட்டிங்கிறது ஏன்னே தெரியாது. காரணமே தெரியாம வன்மத்த கக்குற மாரி கக்குவாங்க. அந்த மாரி ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா நெகட்டிவிட்டி? நெகட்டிவிட்டின்னா வன்மம் உனக்கு முடியாதும்பாங்க. எல்லா இடத்துலயும் வந்து அதானே எடுத்த சொல்ல உடனே வரீங்க. முடியாது. ஆமா, அந்த ஆமா, மாரி. ஆமா. இப்போ வந்து நான் ஒரு இடத்துல வந்து என்னடா நடிக்க நீ போறோம். எல்லாம் நடிக்க வந்துட்டியா? நீ நடிக்க எல்லாம் ஏன் வந்துட்டியா? வந்த? அதுக்கு அதுக்கு வந்து காரணம் வந்து ஒண்ணு நீ சினிமாவுக்கு வரக்கூடாதுங்கிறது கிடையாது. உன்னால முடியாதுங்கிறது தான். ஓகே. சினிமாவுல ஒரு 20 வருஷம் ட்ரை பண்றவரு வந்து என்ன சொல்லுவாரு? நானே 20 வருஷம் போயிடுச்சு. உன்னால முடியுமா? முடிஞ்சா தான் உண்மை. இப்போ சக்ஸஸ் பண்ணாம நான் என்னதான் இருந்தாலும் நான் சக்ஸஸ் பண்ணிருவேன், பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொன்னாலும் அது உண்மை கிடையாதுல்ல. ம், ம். நம்ம வீட்ல நிச்சயமா. இருந்துட்டு சக்ஸஸ் பண்ணிருவேன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் லாஸ்ட் வரைக்கும் சக்ஸஸ் பண்ணாமலும் போறாங்க. அதே மாதிரி நம்ம லைஃப்பும் போயிடுச்சுன்னா வேஸ்ட்டு தான். நானும் எனக்கும் ஒரு சூழ்நிலை மேல வருஷங்கள் போகும்போது எனக்கும் அந்த பயம் இருந்தது. ம். என்னடா காலங்கள் போயிட்டுருக்கு, நம்ம ஜெயிக்கலன்னா அந்த கேள்வி நம்மகிட்டயும் வருமே அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. அதுக்கு மேலே கிடைச்சது என்னுடைய நேரம், என்னுடைய முயற்சி, நம்பிக்கைன்னு கூட சொல்லலாம். வெண்ணிலா கபடி குழு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு சிலருடைய முகங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். முகம் தெரியாம அந்த ஆர்டிஸ்ட்டுடைய பேர் சொன்னா, "அவரு அதுல நடிச்சிருக்காரா?" அப்படின்னு கேட்கக்கூடியதுலாம் விஜய் சேதுபதி சார். ம். அதுல இருந்திருக்காரு. ஆனா யாராவது ஒருத்தவங்க சொன்னா தான் நமக்கு தெரியுமே. இப்போ அந்த குழுல நீங்க வொர்க் ஆமா. பண்ணியிருக்கீங்க. நீங்க சொன்னா தான் எனக்கே தெரிய வரும். ஆமா. அப்படி இருக்கும்பொழுது அவருடைய குரோத். அத பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. அத பகிர்ந்துக்குங்க. ரொம்ப சந்தோஷம். என்னன்னா சேதுவும் நானும் வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது ஒண்ணா பிராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே. அவருக்கு ஒரு லவ்வர்லாம் இருந்தது அந்த படத்துல. ஓகே. விஜய் சேதுபதிக்கு. அந்த லவ்வரா நான் நடிப்பேன். சேது வந்து அந்த ஜென்ஸா நடிப்பாப்புல. சூப்பர் ஆக்டர். அப்பவே தெரியும் ஒரு சின்சியாரிட்டி. ஆனா சேது அவ்வளோ அமைதியான ஒரு சாஃப்ட்டான கேரக்டர். ஓகே. இன்னைக்கு வந்து அவர் அவ்வளோ பிஸியாக நல்லா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாரு. நல்ல படங்கள் பண்ணியிருக்காப்புல. நண்பனா எனக்கு பெரிய சந்தோஷம் சேதுவுடைய வளர்ச்சி. 2வது சேது நல்ல மனிதன். ம். மெயின் அது ரொம்ப முக்கியம். ஆ, நான் என்னுடைய படங்கள் வந்து ஆடியோ லான்ச்சுக்கு அவர்கிட்ட போய் கேட்டிருக்கேன். எனக்காக வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. நட்பை மதிக்கக்கூடிய ஒரு ஆள். ஓகே. அப்புக்குட்டிக்கு எனக்கு இந்த மாரியான ஒரு ரோல் பண்ணணுங்க. ஹீரோவோ, காமெடியனோ எனக்கு அதெல்லாம் விஷயம் இல்ல. இந்த ஒரு ஆக்டர்ன்னு வச்சுக்கலாம். இந்த ஆக்டர் கூட இப்படிப்பட்ட ஒரு ரோல் நான் பண்ணிரணும். என் வாழ்நாள் ஆசையே அதுதான். அப்படின்னா என்னவா இருக்கும்? இது வாழ்நாள் ஆசைன்னு என்னால் சொல்ல முடியாது. நல்ல ரோல் பண்ணணும். எந்த ரோலாக இருந்தாலும் நல்லா பண்ணணும்னு தான் ஆசை. ம். இந்த ரோல்னு இல்லை. ஓரளவு நான் நெகட்டிவ் ரோல்லாம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ம். சுந்தரபாண்டியனில் நான் பண்ணும்போது எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. அத விட பெருசு வெந்து தணிந்தது காடு. இங்க ஒரு மாதிரியா தான் இருக்கும். வளைக்க. அப்படிங்கிறப்ப இது நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது இல்லை. ஒரு டைரக்டருடைய கண் பார்வையில் நம்ம எப்படி பார்க்கப்படுறோங்கிறது தான். ம். ஆனால் பண்ணி முடிச்சோன்னே எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். இது எப்படி ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம், ஓகே. இந்த ஸ்க்ரீனில் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுது, மக்கள் வந்து இதை எப்படி ரசிக்க போகிறாங்க, ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா. சுந்தரபாண்டியன்லாம் நான் தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போது இந்த கேரக்டர் என்ன சொல்ல போகிறாங்க வந்தோடனே திட்டினாங்க. பக்கத்துல உட்கார்ந்து ஆமாம் திட்டியிருப்பாங்கல்ல. திட்டினாங்க. அந்த பொண்ணை போய் திட்டுறதுலாம் என்னை பயங்கரமாக திட்டினாங்க. அதுமாதிரி வெந்து தெரிந்ததுக்காடும் தேட்டரில் பசங்களாம் திட்டினாங்க, ஏய் நீயாடா அப்படிங்கிற அளவுக்கு திட்டினாங்க. அது ஒரு ஹாப்பி தான். ஒரு நடிகர்களுக்கு என்னென்னா அந்த கேரக்டரை உள்வாங்கி நம்ம பண்ணும்போது அந்த கேரக்டரை மக்கள் மத்தியில் ரீச் ஆகும்போது அது நமக்கு ஒரு திருப்தி. ஓகே இந்த கேரக்டர் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்குது. ஆனால் இன்னொன்று வில்லனாக பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் எண்ணங்கள் அவங்களுடைய கண்ணோட்டங்கள் ஆ. லைட்டாக மாறும். அது வந்து சினிமாவில் ஒரு பிரதிபலிப்பு. அது நமக்குன்னு இல்லை. அன்றைக்கி நம்பியார் சார்லேருந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு காமெடியனாக தான் பார்ப்பாங்க. ஆமா. ஹீரோவாக பண்ணுறது பெரிய விஷயம். இந்த வகையில் இன்றைக்கி சூரியன்லாம் வந்து ஒரு ஹீரோவாக திரும்ப ஒரு ஸ்டாண்ட் பண்ணுறாரு, ஒரு காமெடியனாக ஃபுல்லாக நடிச்சுங்கிறப்ப அது பெரிய விஷயம். அது ஒரு சேலஞ்சு தான். ம். எனக்கு என்னென்னா காமெடினா இன்னும் பெருசாக பண்ணணுங்கிறது என்னுடைய சேலஞ்சாக நீங்கள் சொல்கிறீங்களா, ஆ. எனக்கு காமெடினா ஃபுல்லாக சிரிக்க வைக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா ஃபீலிங் ஹீரோவாக இருக்கேன். அதனால் ஃபுல் காமெடி பண்ணணும்னு ரொம்ப ஆசை. எனக்கு இப்ப நீங்க சொன்னதால ஒரு சின்ன சந்தேகம். இப்போ வெந்து தணிந்தது காடு படத்த சொல்லி நீங்க நடிக்கணும் அப்படின்னு கேட்கும்பொழுது, இந்த மாரி ஒரு நெகட்டிவ் ரோல் தான் அப்படின்னு யோசிச்சீங்களா? என்னடா நெகட்டிவ் ரோல் சொல்றாங்க, பண்ணலாமா? இதுக்கப்புறம் வாய்ப்பு எப்படி இருக்கும்? இல்ல சிம்பு சார் கூட பண்ண போறோம், பண்ணிடலாம் அப்படிங்கிற மாரி யோசிச்சீங்களா? என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிச்சீங்க? இதில் என்னென்னா இந்த படத்தை வெந்து தெரிந்த கார்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ரோல் உண்மையாகவே தெரியாது. ம். நாங்கள் நெகட்டிவ் ரோல்னே தெரியாது. நான் ஹீரோ ஃப்ரெண்டுன்னு தான் நான் உள்ளே போனேன். ஓகே. போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு. போனதுக்கப்புறம் தான் டைரக்டர் சொல்கிறாரு ஒரு ம். சூழ்நிலைக்கு மேலே அந்த சீன்லாம் என்னுடைய போர்ஷன்லாம் ஓரளவு அந்த ஃப்ரெண்டாக இருக்கிற போர்ஷன்லாம் எடுத்த பிறகு ஒரு நாள் நெகட்டிவ் ரோல் எடுக்க போகிறாங்க. ம். அன்னைக்கு தான் சிம்புலாம் என்னை பார்த்து சிரிக்கிறாரு. ஜாலியாக என்ன ஃப்ரெண்டு நினச்சிங்களா, நீங்கள் வந்து பாருங்கள் இதுக்கப்புறம் தான் உங்கள் ரோல் ஸ்டார்ட் அப்படிங்கிறாரு. அப்போ தான் எனக்கு தெரியும் இது நெகட்டிவ் ரோல்னு. ஓ!
ஓகே. இது வந்து நம்ம கையிலே இல்லை. ஒரு கேரக்டரை பிஸ் பண்ணுறது ஒரு ஆக்டர் கையில் இல்லை, ஒரு இயக்குனர் தான். ஆனால் ஒன்று எனக்கு என்னென்னா, சில ஆக்டர் வந்து நான் திடீர்னு இப்படி பண்ண மாட்டாங்களா, நான் அப்படி சொல்கிற ஆள் ம். கிடையாது. ஏற்கனவே நான் சுந்தரபாண்டியன் பண்ணியிருக்கேன். அதனால டைரக்டர் என்கிட்ட சொல்லல. கண்டிப்பா இப்ப கௌதம் மேனன் சார்னா ஒரு பெரிய நமக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கு. அவர்ட்ட போய் நான் வந்து எனக்கு நான் என்ன பண்ண போறேன்? உங்க கதையெல்லாம் ஃபுல்லா சொல்லுங்கன்னு கேட்க முடியாது. அவர் படத்துல நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அப்படிங்கிறப்ப அப்படிதான் நம்ம பண்ணுவோம். நம்ம வந்து ஒரு டைரக்டரோட ஆக்டர் தான். அதனால ம். வந்து நான் நினைச்சது தான் இங்க சினிமாவுல நான் பண்ண முடியாதுங்கிறது தான். நான் நடிக்கலாம் ஆனா. தொடர்ந்து வேற வேற கேரக்டர்ஸ் நடிக்கலாமே தவிர, என்னோட இஷ்டத்துக்கு நான் நடிக்க முடியாதுன்னு சொல்ல வரேன். ஓகே. வெந்து தணிந்தது காடுல நீங்க வந்து வேற ஒருத்தர் டீமா இருந்து அவங்களுக்காக இங்க நின்னு வேலை பார்ப்பீங்க. ஆனாலுமே சிம்பு சார் மேல உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்கும். வேணா வந்துரு அப்படிங்கிற மாரி கைட் பண்ற விஷயம்லாம் இருக்குல்ல. ஆமா. உங்களுடைய நிஜ லைஃப்ல வந்து நீங்க கஷ்டப்பட்ட காலத்திலயோ, இல்ல வளர்ந்த காலத்திலயோ யாரோ ஒருத்தர் உங்க கூட இருந்து இப்படி பண்ணுடா, அப்படி பண்ணு, இது தப்பு அப்படின்னு எடுத்து சொன்ன ஒரு நண்பர்கள் இருக்காங்களா? நெறைய நண்பர்கள் இருக்காங்க. அ நம்ம மேல அக்கறையா, "நீ ம். இத பண்ணாத, இப்படி இரு, கரெக்ட்டா இரு." ம். அ அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் நெறையா இருக்காங்க. ஒவ்வொரு டைமிங்கில ஒவ்வொரு நம்பர். அதனால ம். என்னால குறிப்பிட்டு சொல்ல முடியல. கண்டிப்பா நண்பர்கள் எல்லாருக்குமே முக்கியம். அதுவும் மெயினா நல்ல நண்பர்கள் ரொம்ப முக்கியம். அந்த வகையில எனக்கு சீனிவாசன் ஒரு நண்பர். ம். அ அ பாண்டி வெண்ணிலா கபடிக்குள்ள நடிச்ச பாண்டி அவரு. எல்லாருமே நாங்க வந்து ஒரு க்ளோஸா தான் இன்னைக்கு ம். வரைக்கும். மாய் சுந்தர்ன்னு அண்ணன் இறந்துட்டாரு. வெண்ணிலா கபடிக்குள்ள நடிச்சவர் தான். ம். அவரா இருக்கட்டும். யாரு சப்போர்ட்டும் இல்லாமலாம் சினிமாவுல அவ்வளோ சீக்கிரம் நம்ம வர முடியாது. ஒரு டைரக்டர் சப்போர்ட் வேணும். ஒரு கூட நண்பர்கள் சப்போர்ட் வேணும். நான் மட்டுமே சினிமாவுல சாதிச்சுட்டேன்னு சொல்றது வந்து என்னாலலாம் ஏத்துக்கவே முடியாது. ஒரு டைரக்டர் இருந்தா தான் நீங்க நடிகர் ஆக முடியும். ம். தனியா நீங்க நடிகர் அண்ட் டைரக்டர்லாம் இங்க ஆகவே முடியாது. ஒருத்தர நம்ம இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம்னா, சுசீந்திரன் சார் என்ன பொறுத்தவரைக்கும். அது இல்லாம சிவா சார், உங்களுக்கு தெரியும் வீரம், வேதாளம். இப்படி ஒவ்வொரு இயக்குனர்களும் தான் நம்மள வந்து ஒவ்வொரு கேரக்டரா வந்து மாத்துறாங்க. ம். அப்போ இங்க வந்து இயக்குனர் தான். அங்க ஒரு ஃப்ளாப் படமும் வரும், நல்ல படமும் வரும். நம்மள தூக்கி விடுறது முழுக்க முழுக்க இயக்குனர் அண்ட் தயாரிப்பாளர் தான். ஓகே. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, நம்மள தூக்கி விடுறதுமே நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்குங்கிறத டிசைட் பண்றது ஒரு இயக்குனர் கையில இருக்கு அப்படின்னும் பொழுது, நீங்க இதற்கு முன்னாடி குடுத்த ஒரு பேட்டியில நான் பார்த்து எனக்கு ஃபீல் ஆன விஷயம் என்ன அப்படின்னா, இப்பவுமே சினிமால வந்து இந்த ஜாதி மதம் எல்லாமே இருக்கு. ம். ஒரு சில டைரக்டர்ஸ் வந்து ஒரு சாதிய கண்ணோட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு படத்த எடுக்குறாங்க அப்படின்னா, நிச்சயமா அவங்க அணுகக்கூடிய ஆர்டிஸ்ட்டுமே எப்படி இருக்காங்கன்னா, அவங்களுடைய கம்யூனிட்டில இருக்க பீப்பிள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்கல்ல. ம். இப்போ ஓரளவுக்கு உங்களுடைய முகம் தெரிஞ்சிருச்சு, இப்பயுமே அந்த விஷயம் உங்கள பின்தொடருதா? அ கண்டிப்பா என்னன்னா, என்கிட்டயே ஒரு டைரக்டர் வந்து கேட்டிருக்காரு. பேர் சொல்ல விரும்பல. ஓகே. அப்படியே சாதாரணமா பேசிக்கிட்டே இருக்கிறாரு. பேசிட்டு ம். இருக்கும்போது அப்படியே விசாரிக்கிறாரு. நீங்க எந்த ம். ஊரு? என்ன? ஏது? விசாரிச்சுட்டு கடைசியில ஜாதிகிட்ட வந்துட்டாரு. ஓகே. நீங்க என்ன ஜாதி? ஓப்பனா கேட்குறாங்களா சார்? ஆமா. ஓப்பனானா அப்படியே மறைச்சு வருவாங்க. அப்படியே லைட்டா அப்படியே கேட்டு வந்துட்டு அப்புறம் நீங்க ஓ! அப்போ நீங்க இந்த ஆளு தானா? ரைட்டு. ஓகே. ஓகே, ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க பேச்சு பிஹேவிங்லாம் அப்படியே மாறிட்டே ம், இருக்கும். ம். ஓ! இவங்க நம்ம ஆள் இல்ல. அப்படிங்கிற ஒரு பிஹேவிங் மாறி, அது தொடர்பே கட் ஆயிரும். இந்த மாதிரி ஒரு சில இருக்காங்க. அது எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது. ஆக்சுவலா சினிமாவுல வந்து ஜாதி, மதத்துக்கு அப்பாற்பட்டது தான் நம்ம தமிழ் ம். சினிமாவே. அது ஒரு சிலர், நான் எல்லாத்தையும் சொல்லல. ஒரு சிலர் அப்படி இருக்காங்க. அது தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா, இப்போ தாழ்த்தப்பட்ட ஜாதி, ஒசந்த ஜாதின்னு ஒண்ணு வேறுபாடே இன்னைக்கு மாறியிருக்கு. ஆனா இல்லன்னு நான் சொல்ல வரல. ம். நெறைய இடத்துல இருக்குது. இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. ம். திரும்பவும் நம்ம சினிமா மூலமா நெறைய கத்துக்கிற விஷயம் இருக்கு. நம்மளே இந்த ஜாதியையும், மதத்தையும் நம்ம உள்ள இழுத்து விட்டு நம்மளே வந்து ஊக்குவிச்சோம்னா, அது பொதுமக்களுக்கும் சரி கிடையாது, நடிகர்களுக்கும் சரி கிடையாது. ம். சினிமாவுடைய பார்வை மக்களுக்கு வேற மாதிரி ஆயிரும். இப்போ ஒரு டைரக்டர் பேர் பேர் வருதுனால என்ன ஆயிரும்னா, "ஏய் இந்த டைரக்டர் இப்படிதான்யா படம் எடுப்பான். இந்த ஜாதி சார்ந்து தான்யா எடுப்பான்." அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் கண்டிப்பா வரக்கூடாது ஒரு இயக்குனருக்கு. ஓகே. ஒரு நடிகருக்குமே அது வரக்கூடாதுன்னு தான் நான் வரக்கூடாது. தமிழ் சினிமாவுல இந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும், இன்னொரு ஒரு பிரச்சனையும் இருக்கு. என்னன்னா, ஒரு ஸ்டீரியோ டைப் அப்டின்னே சொல்லலாம். ஒரு பெரிய ஹீரோனா, அந்த படத்துல அவர் மட்டும் தான் இருக்கணும் அப்டிங்கிற மாரியான இருக்கும். இப்போ ஒரு சில படங்கள் அத மாற்றி அமைக்குது அப்டின்னாலுமே, மலையாள சினிமா எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, ஒரு படத்துல ஒரு 4, 5 ஸ்டார் இருப்பாங்க. ஆமா. அது சூப்பரா இருக்கும் பார்க்கவே. பிகாஸ் நான் ஏன் இந்த கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கிறேன்னா, நீங்க மலையாளம் சினிமாலயுமே ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமா. அதனால இதுக்கும் உள்ள ஒரு டிஃபரெண்ட் இருக்குல்ல. ம். அது எப்டி நீங்க பார்க்குறீங்க? இங்கே சினிமாவுல வந்து எப்படின்னா, ம். வேறு எல்லா ஆக்டரும் ஒண்ணு தான். அது மலையாளத்தில வந்து யாரு பண்ணாலும் ஒத்துக்குவாங்க. ஓகே. இங்க வந்து ஒரு கேரக்டர் பண்ணணும்னா சும்மா கிடையாது. ஒரு ஆக்டர் உள்ள வருவாரு. அவருக்கு பிடிச்ச நடிகரா இருக்கணும். நீங்க போன படத்துல அந்த ஆக்டர் கூட சண்டை போட்டீங்கன்னா, அவரே சொல்லிருவாரு, இவர போடாதீங்கன்னு. போடாதீங்கன்னு. அங்க ஒரு டைரக்டர் வந்து அவர் சொல்றத மீற முடியாது. ம். ஒரு ஹீரோயினியா இருக்கும். ம். அந்த ஹீரோயினி வந்து அவருக்கு செட் ஆகாம இருக்கும்.
செட் ஆகுதுன்னா ப்ளீஸ் பிடிக்காமல் இருக்கலாம் ஒரு சில விஷயங்கள், இல்லை மார்க்கெட்டிங் இல்லாமல் இருக்கலாம். டைரக்டர் அந்த கேரக்டருக்கு ஒத்து போகலாம். அப்போ அந்த ஹீரோ வந்து மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய படங்களில் நடக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. அதில் அவாய்ட் பண்ணவும் நிறைய இருக்குது. இது ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் செய்ய முடியாது. அது அப்படி தான் இருக்கும். இருக்கும் அது ஒன்றும். ஓகே. உங்களுடைய உழைப்பின் பலமாக நல்ல நல்ல வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி டேக் ஒன் சார்பாக மனதார வாழ்த்துறேன் சார். தேங்க்யூம்மா, சூப்பர், செமையாக ரொம்ப கேள்வி நன்றி கேட்டேன். சார். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு, உங்களுடைய அனுபவங்கள்ல இருந்து நிறைய விஷயங்களை கொடுத்ததுக்குமே ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம்.